ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம விசுவாச வருட தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2025 திங்கட்கிழமை பிரதமை திதி கௌளவ கரணம் சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிறைய நன்மைகள் இருக்கு. அதே நேரத்தில் சனி அர்த்தாஷ்டம சனியா மாறுறாரு. 4ஆம் இடத்துக்கு சனி வராரு. உங்களுடைய ராசி அவர் பார்க்கிறாரு. அது போக ராகு கேதுக்கள் நல்ல நிலையில, ராகு 3ஆம் இடத்துக்கும் கேது 9ஆம் இடத்துக்கும், குரு உங்களுடைய ராசி அதிபதி குரு 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்துக்கும் வராரு. ரொம்ப ரொம்ப நிறைய நல்ல பலன்கள் இருக்கு. பொதுவா ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. அர்த்தாஷ்டம சனி வருது அப்படின்னு கவலைப்படாதீங்க. என்னடா அது இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி 7.5 சனி முடிஞ்சிச்சுன்னீங்க, அதுக்குள்ள இன்னொரு சனியா நீங்க நினைக்காதீங்க, கவலைப்படாதீங்க. 4ஆம் இடத்துல வந்திருக்க சனி மிகப்பெரிய லெவல்ல எல்லாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துறாரு. 7.5 சனி அஷ்டமத்து சனின்னு பாதிப்பு இருக்குல்ல, அதையெல்லாம் உங்களுக்கு பெருசா செய்யாது. ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பொதுவாகவே தனுசு ராசிக்கு இந்த விசுவாச வருடம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. 10ஆம் இடத்தை சனி பார்க்கறாருங்க. 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில அலட்சியம் கூடாது, தொழில சோம்பேறித்தனம். நீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது சோம்பேறித்தனத்தை காமிக்காதீங்க, உடனே அதை செயல்படுத்துங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியுடைய சிம்பல் என்ன? வில்லம்பு. எப்படி நீங்க ஒரு காரியம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது திரும்ப அதை உட்காரக்கூடாது. அது வெற்றி பெற வரைக்கும் நீங்க கடுமையான உழைப்பை நீங்க போட்டுதான் ஆகணும். ஆனா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் படக்கூடியவங்களா தான் இருப்பீங்க. ஆனாலும் இப்போ சனியுடைய பார்வை இருக்கனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு சாதனை அப்படிங்கிறது, நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி தான். உங்களுக்கு குருவோடைய அனுகிரகம் இருக்கு. சனியோடைய பார்வை இருந்தாலும் குருவோடைய பார்வை இருக்கனால அது உங்களுக்கு நல்லது தான். இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. குரு உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. நீங்க எடுக்கக்கூடிய காரிய வெற்றி அப்படிங்கக்கூடிய ஸ்தானம் 3ஆம் இடம். அப்போ நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே சித்தியாகும். காரிய வெற்றிக்கு தான் குருவே பார்க்கிறாரு. ஒரு குருநாதர் கிட்ட வழிபாடு பண்ணுங்க, குரு சித்தர் ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாம் இன்னும் சிறப்பான பலன்களா உங்களுக்கு கொடுக்கும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு இந்த காலகட்டம் ஏற்றதான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு 10ஆம் இடமோ அல்லது 10ஆம் அதிபதியோடைய தசா புத்தியோ இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா சனி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அதனால அதே மாதிரி குருவோடைய அனுகிரகம் பரிபூரணமா இருக்கனால நீங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. 7ஆம் இடத்துக்கே குரு இருக்கனால பார்ட்னர்ஷிப் ஸ்தானம்ங்கிறனால பரிபூரணமா உங்களுக்கு பார்ட்னர்ஸ் இவ்வளவு நாள் உங்களுக்கு ஒரு உழைப்பு இருக்கு, நல்ல நாலேஜ் இருக்கு. ஆனா முதலீட்டுக்கு தான் ஆள் இல்லை அப்படின்னா அதுக்கு பார்ட்னர் கண்டிப்பாக கிடைப்பாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரு. தொழில் மூலியமா நல்ல வருமானமும் வந்துடும். நீங்க எடுக்கக்கூடிய அத்தனையுமே சக்சஸ் ஆகும். மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா 3ஆம் இடத்துக்கு ராகு வராரு, அதை குரு பார்க்கிறாரு. வளர்ச்சி அப்படிங்கிறது பிரம்மாண்டமான வளர்ச்சியாக மாறும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக மாற்றம் உறுதியாக உண்டு. இந்த காலகட்டங்களில் இடமாற்றமோ உத்தியோக மாற்றமோ வேலை மாற்றமோ உறுதியாக உண்டு. இதை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிடும். அது உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் ஆச்சரியம் மூட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும். 4ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சனி படிப்புல தடை தாமதத்தை கொடுத்துருவாரு. நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களை மோட்டிவேட் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் படிப்புல நீங்க நல்ல நினைச்ச ரிசல்ட் அடைய முடியும். அதே மாதிரி படிச்சு முடிச்சோன்னே வேலை கிடைக்குமா அப்படின்னா 6ஆம் இடம் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கு. 2-3 டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிடைக்காது, ஆனா 2-3 டைம் அட்டன் பண்ணீங்கன்னா தாராளமாக கிடைக்கும். அதுவும் நீங்க நினைச்ச வேலையே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. இந்த வருடம் பிறக்கும் போது சுக்கிரன் உச்சத்துல தான் இருக்காரு. அதனால உங்களுக்கு வருடம் பிறக்கும் போதே அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு. படிச்சு முடிச்சோன்னே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல டைம். இந்த டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஆனா நிறைய பேத்துக்கு கவர்மெண்ட் ஜாப்காக நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு ஒரு நல்ல
வரதுக்கு, அதாவது நல்ல செய்தி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. அதே மாதிரி நான் 7ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு வந்து கலத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. திருமண பிராப்தம் வந்து பரிபூரணமா இருக்கு. அதனால இந்த காலகட்டத்தில் திருமணம் வந்து உங்களுக்கு சாத்தியமான ஒரு விஷயம். உங்களுடைய சுயஜாதகத்தில் 7ஆம் இடம் என்ன தசாபுத்தி நடக்குது அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஆனால் குருபலன், திருமணத்துக்கு உண்டான குருபலன் 100க்கு 200% பரிபூரணமாக இருக்கு. குரு உங்களுக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து விருப்ப திருமணம் நடைபெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. பேரண்ட்ஸோடைய சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட அனுமதி வாங்கி அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. 7ஆம் இடம் பாதகமா இருக்கு. அதனால பேரண்ட்ஸோடைய பிளஸிங் இல்லாம தயவு செய்து கல்யாணம் பண்ணாதீங்க. அது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு இதா போயிடும். அதனால அதுக்காக சொல்றேன். அதே மாதிரி புத்திர ஸ்தானத்துக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு வந்து சனியோடைய பார்வை இவ்வளோ நாளாக இருந்துச்சு. இப்போ சனியோடைய பார்வை இல்லாதனால புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டானது. ஏன்னா குரு வந்து புத்திர காரகன், அவரே உங்களுடைய ராசிக்கு பார்க்கறதுனால புத்திர பலம் வந்து புத்திர ஸ்தானம் வந்து ரொம்ப வலுவாக இருக்கனால சந்தான பிராப்தம் நிறைய பேத்துக்கு கிடைக்கும். ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சந்தான கோபால கிருஷ்ண மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க. இது எல்லாமே வந்து சந்தான பிராப்தத்தை பெற்றுக் கொடுக்கும். ஒரு சிலருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வருங்க. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். உங்களுக்கு இவ்வளோ நாளா மன சந்தோஷம் என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனை சந்தோஷமே உங்களை தானா தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுத்துரும். அதே மாதிரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியா குறையுங்க. கடன் ரீதியா என்னென்ன இது இருந்துச்சோ அத்தனையுமே வந்து குறையும். இதுக்கு வந்து நீங்க சண்முக சடாக்சர எந்திரமோ அல்ல தீபமோ போட்டு வழிபாடு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மிகப்பெரிய லெவல்ல யோகத்தை கொடுத்துரும் அது உங்களுக்கு. பொதுவாகவே வந்து முருகன் வழிபாடு உங்களுக்கு கடன் அடையிறதுக்கு உண்டான பரிகாரம். அதனால் அதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க. யாருக்காவது டவுட்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் வந்து குரு பார்க்குறதுனால மூத்த சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாமே நீங்கி உங்களுக்கு உண்டான பாகப்பிரிவினை தன்னால் வந்து சேரும். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் நல்ல வெற்றி. அதே மாதிரி அலைச்சல்கள் நிறைய இருக்கும். 3ஆம் இடம்ங்கிறது சிறு தூர போக்குவரத்து விஷயங்கள். அப்போ சின்ன சின்ன இது அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல்கள் வந்து சிறு தடை தாமதங்களுக்கு அப்புறம் உங்களுக்கு வெற்றியாகும். அதே மாதிரி போட்டி தேர்வுகள்லாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்கு. நீங்க நிறைய முன்னேறக்கூடிய காலகட்டம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களுடைய ஆசை அபிலாசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் தான். அதே மாதிரி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. நீங்க வந்து கம்யூனிகேஷன் ஃபீல்டில் போற மாதிரி இருந்தால் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகம். புதுசாக ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு இவ்வளோ நாளாக ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருக்காரு. இப்போ இனிமேல் ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். அது ரொம்ப பெரிய நன்மைகளை கொடுக்கும். பொதுவாக தனுசு ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கனால வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும். உங்களுக்கு வந்து என்னன்னா 3ல் ராகு வந்திருக்கனால நீங்கள் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருந்தால் ரொம்ப சூப்பரு. இவ்வளோ நாளாக ஒரு இடத்த வாங்கிட்டு அதை சேல்ஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் விற்காமல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த டைமில் வந்து அதுக்கு பரிகாரம் இருக்குது. ராகுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக விற்காத இடம் எல்லாமே விற்று போகும். அதுக்கு உண்டான முயற்சி பண்ணுங்கள். தாராளமாக அது மூலிமா ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் ஒரு நல்ல சொத்து வாங்கி போடலாம், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மிகப்பெரிய லெவலில் யோகமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கணவன் மனைவியிடையே இருந்த சிறு பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும். திருமண பிராப்தம் கலத்திர ஸ்தானத்துக்கு வந்திருக்கனால திருமண பிராப்தம் இருக்கு. வெளிநாடு வெளி மாநிலங்கள்லாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி குருநாதர் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி உபாசனை பண்ணுங்க. குரு 7ஆம் இடத்துக்கு உங்க ராசிக்கே பார்க்கறதுனால நீங்க ஒரு உபாசனை பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவரா மாறதுக்கு, உங்களுக்கு ஃபேவரா மாறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு வளர்ச்சியான காலகட்டம். பாராட்டுகள் அங்கீகாரங்கள்லாம் கிடைக்கும். மிகப்பெரிய லெவல்ல யோகமா மாறும். அதே நேரத்தில் அரசாங்கத்துறை சம்பந்தப்பட்டவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 4ஆம் இடத்துக்குங்கிறது பதவி ஸ்தானம். சனி அங்க உட்கார்ந்து இருக்காரு. நீங்க நேர்மையான முறையில நேர்மையற்ற முறையில எப்படி நடக்கணுங்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. நேர்மையான முறையில நடக்கும்போது எந்தவித பிரச்சனையும் சனி கொடுக்க மாட்டாரு. ஆனா உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி காசு பணம் சம்பாதிக்க முடியாது. ஆனா நேர்மையற்ற முறையிலன்னா கரையா காசு பணம் சம்பாதிக்க
முடியும். அதே நேரத்தில் சனி வந்து அந்த பதவியை பிடுங்கிடுவார். எது வேணும் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. சனிக்கு வந்து நேர்மையாக இல்லைன்னா பிடிக்காது. லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து உயர் அதிகாரிகள் அழுத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா லீவ் போட்டு போங்க. செய்ய முடியாதுன்னு டேரிங்காக சொல்லி பழகுங்க. இல்லைன்னா ரிட்டன் ஆர்டர் கொடுங்க சார்னு கேளுங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து துணிஞ்சு தான் இருக்கணும். 4ஆம் இடம்ங்கும்போது பதவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாக கொடுப்பாங்க, அழுத்தங்கள் இருக்கும். இது எல்லாமே தாண்டி வரணும். சனிக்கு உண்டான பிரீத்தி பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னைக்கு அதாவது நீங்கள் மூல நட்சத்திரமாக இருந்தால் மூல நட்சத்திரத்தை அன்னைக்கோ, அல்லது பூராட நட்சத்திரமாக இருந்தால் பூராட நட்சத்திரம் அன்னைக்கோ, உத்திராட நட்சத்திரமாக இருந்தால் உத்திராட நட்சத்திரம் அன்னைக்கு அன்னதானம் கொடுங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒருத்தருக்கு வயதானவர்களுக்கு உண்மையாலுமே பசி இருக்கிறவர்களுக்கு அந்த நபர் வந்து உங்களுக்கு எந்த வகையிலையுமே உறவினாரோ அல்லது நண்பர்களோ தெரியாத நபர்களுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி அதை கொடுத்துட்டு உடனே ஃபோட்டோலாம் வாங்கி போடாதீங்க. நீங்கள் தானம் செய்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, அதை பிரபலிப்படுத்தாதீங்க. சனிக்கு வந்து பிரபலிப்படுத்துறது பிடிக்காது. உண்மையாலுமே பசிக்குது அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாடு என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுங்க. 2 இட்லி கேட்டால் வாங்கி கொடுங்க, இல்லை பிரியாணி கேட்டாலும் வாங்கி கொடுங்க. ஆனால் தானம்ங்கிறது வந்து அதாவது குறிப்பறிந்து உதவி செய்யன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பசியறிந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க. சாப்பிட்டுப்புட்டு தெம்பா இருக்கு ரோட் சைடில் படுத்துருக்கவங்கலாம் போய் கொடுத்தீங்கன்னா அதை கொண்டு போய் விற்றுட்டு ட்ரிங்க்ஸை வாங்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தயவு செய்து செய்யாதீங்க. அது இன்னும் ஒரு தோஷமாக போயிடும். அதனால வந்து உண்மையாலுமே பசி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு ஒருத்தருக்கு வாங்கி கொடுங்க. உங்களுக்கே கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் உங்களை வருத்திக்கிட்டு தானம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அதுவுமே வந்து தானத்தில் அன்னதானத்தில் தான் கருதப்படும். அதனால நிறைவாக செய்யுங்க. ஒருத்தருக்கு செஞ்சாலும் நிறைவாக செய்யுங்க, அதுதான் நல்லது. சனிக்குண்டான பிரீத்தி வந்து காலபைரவர் வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேய வழிபாடு பண்ணுங்க. இதெல்லாம் இன்னும் சிறப்பான பலன்களாகவும் யோகமாகவும் மாறும். பொதுவாகவே தனுசு ராசிக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கு. பெண்களுக்கும் சரி மற்ற எல்லாத்துக்கும் சரி ரொம்ப நிறைய அற்புதமான பலன்கள் தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.